வெறும் 250 ரூபாய் சம்பளம். நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு தாவியது எப்படி? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிளாஷ்பேக் பேட்டி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகர் திலகம் என்று போற்றப்படும் சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமாவிற்குள் நுழைந்ததன் ஆச்சரிய பின்னணியை பழைய பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதாவது, தமிழ் சினிமா வரலாற்றில் காலம் கடந்து கொண்டாடப்படும் நடிகர்களுள் சிவாஜி கணேசனும் ஒருவர். இதற்கு காரணம் அவரின் அசத்தலான நடிப்பும் மிரட்டலான டயலாக் டெலிவரியும் தான். சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ் மட்டுமின்றி இந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற பிற மொழிகளிலும் நடித்திருக்கிறார். சிவாஜி கணேசன் என்று சொன்னாலே பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அவரின் முதல் திரைப்படமான பராசக்தி என்ற திரைப்படம்தான். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதிய பராசக்தி என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பேசும் வசனங்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு முன்னர் வரை நாடக கலைஞராக பணியாற்றி வந்த சிவாஜி கணேசன் தனக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைத்தது எப்படி என்பது குறித்து பழைய பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். அந்த தகவல் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் சிவாஜி கணேசன் பேசியதாவது: அந்த காலத்தில் தேவி நாடக சபா என்கின்ற நாடக கம்பெனியை ரத்னம் என்பவர் நடத்தி வந்தார். அதில் பாவலர் பாலசுப்பிரமணியம் எழுதிய பராசக்தி என்கின்ற நாடகத்தை நடத்தி வந்தனர். அந்த நாடகத்தை என்னை வாழ வைத்த தெய்வமான P.A. பெருமாள் அவர்களும் A.B. மெய்யப்ப செட்டியார் அவர்களும் சென்று பார்த்துள்ளார்கள். அப்போது அந்த நாடகம் மிகவும் பிடித்து போனதால் அதை அப்படியே சினிமாவாக எடுப்பதற்காக அந்த நாடகத்தின் உரிமையை வாங்கிவிட்டார்கள். அதன் பின்னர் அந்த சினிமாவில் யாரை ஹீரோவாக நடிக்க வைக்கலாம் என்கின்ற பிரச்சனை வருகிறது. P.A. பெருமாள் அவர்கள் என்னுடைய பெயரையும் சொல்லியிருக்கிறார். நான் அந்த சமயத்தில் சக்தி நாடக சபாவில் நடித்து கொண்டிருந்தேன். எனக்கு அங்கிருந்து அழைப்பு வந்தது. என்னுடைய சினிமா உலக ஆரம்பமே விமானத்தில்தான் தொடங்கியது. பின்னர் டெஸ்ட் ஷூட் நடத்தினார்கள். அதனை அடுத்து நான் என் சொந்த ஊருக்கு சென்று விட்டேன். மறுபடியும் என்னை அழைத்து சினிமாவில் நடிப்பதற்காக 5 வருடத்திற்கு ஒப்பந்தம் போட்டார்கள். அப்பொழுது என்னுடைய சம்பளம் மாதம் 250 ரூபாய் தான். அப்படிதான் என்னுடைய சினிமா உலகத்தின் பயணம் ஆரம்பமானது என நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் சினிமா வாழ்க்கை எப்படி ஆரம்பமானது என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.